உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நம்ம சமூகம் எப்படி போகணும், நம்ம இந்தியர்கள் எப்படி போகணும்னு சொல்லி யாரும் மூணாவது நபர்கள் நம்மளை கற்றுக் கொடுக்க வேணாம், நம்மளுக்கு வலியுறுத்தவும் வேணாம். 2030க்குள் 5000 முன்னாள் இராணுவத்தினருக்கு வேலைவாய்ப்பு டத்தோஸ்ரீ ரமணன் இலக்கு. லிண்டோங் கர்ஜாயா மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வீரா திட்டத்தின் கீழ் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் சுமார் 5000 முன்னாள் இராணுவத்தினர் வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் நடப்பாண்டில் விரிவுபடுத்தப்பட்டு 2500க்கும் மேற்பட்ட முன்னாள் வீரர்களை சென்றடைவதோடு குறைந்தபட்சம் 45% வேலைவாய்ப்பு விகிதத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். எங்கள் நோக்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டுமல்ல, முன்னாள் வீரர்களின் திறன் மற்றும் ஒழுக்கத்திற்கு ஏற்ற கண்ணியமான ஊதியத்துடன் கூடிய வேலைகளை அவர்கள் பெறுவதை உறுதி செய்வதாகும். முன்னாள் இராணுவத்தினரை வேலைக்கு அமர்த்துவது தொழில்துறைகளுக்கு திறமையான பணியாளர்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாகவும் அமையும் என்று அவர் தெரிவித்தார். முன்னாள் இராணுவத்தினர் விவகார கழகம் பெர்ஹெபாட், மலேசிய ஆயுதப்படை முன்னாள் வீரர் விவகாரத்துறை JHEV மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ ஆகியவற்றிற்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வில் அவர் உரையாற்றினார். இந்நிகழ்வை பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோடினும் முன்னின்று நடத்தினர். இந்த ஒப்பந்தமானது முன்னாள் வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பிற்கான ஒரு தெளிவான கட்டமைப்பை வழங்குகிறது என்று ரமணன் குறிப்பிட்டார். JHEV மற்றும் பெர்ஹெபாட் மூலம் அடையாள சரிபார்ப்பு, மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் மற்றும் வெத்தரன் இன்டெகிரேட்டட் பெனிஃபிட் சிஸ்டம் வைபஸ் தளங்களுக்கு இடையிலான தரவு ஒருங்கிணைப்பு ஆகியவை இதில் அடங்கும். மேலும் 2020 முதல் 2025ஆம் ஆண்டு வரை மொத்தம் 5530 முன்னாள் இராணுவத்தினர் பல்வேறு துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டில் மட்டும் 573 முன்னாள் வீரர்கள் உற்பத்தி, சேவை மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளனர். இதுவரை 14,000க்கும் மேற்பட்ட முன்னாள் வீரர்கள் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர் என்று அவர் மேலும் கூறினார். இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோடின் கூறுகையில், இந்த முத்தரப்பு கூட்டணி முன்னாள் வீரர்களின் இருப்பிடம் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப ஒரு விரிவான வேலைவாய்ப்பு சூழலை உருவாக்கும் என்றார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5000 இராணுவ வீரர்கள் பணி ஓய்வு பெறுகின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் 39 முதல் 41 வயதுடையவர்கள். அவர்கள் இன்னும் நாட்டுக்கு பங்களிக்க முடியும். அவர்களுக்கு முறையான தளம் வழங்கப்படாவிட்டால் அது நாட்டுக்கு ஒரு இழப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு தொழில் கொள்கை மற்றும் பெர்ஹெபாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான் 2026 முதல் 2035 ஆகியவற்றுடன் இந்த முன்முயற்சி ஒத்துப்போவதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஆலய விவகாரங்களில் 3ஆம் தரப்பு தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அரவிந்த் அப்பளசாமி வலியுறுத்து. ஆலய நில விவகாரங்களில் 3ஆம் தரப்பினர் தலையிட வேண்டாம் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைடியின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டிலுள்ள பல ஆலயங்கள் நில விவகாரங்களை எதிர்நோக்கியுள்ளது புதிய கதையல்ல. அதற்கு ஆலய நிர்வாகங்கள் மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து அந்தந்த மாநில அரசாங்கம் மற்றும் நில அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வரப்படுகிறது. இதற்கிடையில் நில பிரச்சனையை எதிர்நோக்கும் ஆலயங்களை உடைக்க வலியுறுத்தி போராடுவது 3ஆம் தரப்பினர்களின் செயல் ஒற்றுமையை சீர்குலைக்க வகை செய்யும் என்று அவர் எச்சரித்தார். ஆலய நில விவகாரங்களை கண்காணிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளனர். அது தனி நபர்களுடைய பணியல்ல. இந்த நாட்டில் பல சமயத்தவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஒற்றுமைக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புந்தோங்கில் சார்ந்த ஸ்ரீ மகா மதுர்வீரன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நாட்டின் துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் ரமணன் ஜைட் சார்பாக வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் சிறப்பான முறையில்
இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் சிறப்பான முறையில் வழி நடத்துகிறாங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா இப்போ நீங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்திய இளைஞர்கள் வந்து சிறப்பான வழியில் போகிறதில்ல. நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு அளவிலும் சரி பேரா மாநிலம் சரி இளைஞர் பட்டாளமே இங்கே இருக்குது. ரெண்டாவது என்ன ரொம்ப பெருமையாக இருக்குன்னா இளைஞர்கள் தான் வந்து இந்த ஆலயத்தை நடத்துகிறாங்க. சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு சமயம் மட்டும் இல்லாமல் இங்குள்ள மக்கள் இப்போ சார்ந்த மக்களுக்கு வந்து இந்த ஆலயம் சார்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலய நிர்வாகங்கள் வந்து எல்லாருமே வந்து சிறப்பான உதவியும் செய்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நாட்டின் துணை பிரதமர் சார்பாக என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக்கி இளைஞர்களை வந்து திசை திருப்ப வேணாம். நம்மளுடைய இந்திய இளைஞர்கள் வந்து சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாம் நம்ம அண்ணனுங்க தம்பிமார்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இங்குள்ள மக்களுக்கும் சரி அடி மட்டத்தில் மக்களுக்கும் சரி என்னென்ன முடியுமோ அரசாங்கம் எதிர்பார்க்காம கூட அவங்க சொந்த செலவில் சொந்த காசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. இது வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு உதாரணம். அதனால் என்ன ஆசைப்படுறேன்னா நாட்டின் துணை பிரதமரோட சிறப்பு அதிகாரி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்மளுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆலயத்துக்கு வந்து சிறப்பான முறையில் பட்டா இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில் வந்து நம்மளுக்கு வந்து வலியுறுத்துகிறோம். நம்ம இளைஞர்கள்லேருந்து இப்போ இருந்தே நம்ம ஆரம்பித்தாதான் அடுத்த வருகால காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ உள்ள இந்த நில விஷயம்லாம் நடக்காது. நம்மளுக்கு நாட்டின் துணை பிரதமர் அவரோட சிறப்பு அதிகாரி என்ன சொல்ல வலியுறுத்துறேன்னா நாட்டில் நம்மளுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறோம். என்னென்ன நம்ம மக்களுக்கு இந்தியர்களுக்கு நம்ம செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும். மூணாவது நபர்கள் வந்து நம்மளுக்கு வந்து அறிவுரை சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களோட அறிவுரெலாம் வந்து அறிவுரையாக இல்லை, அது வந்து பெரிய சர்ச்சையில் போய் முடியுது. அதனால் நான் வந்து நாட்டின் துணை பிரதமரோட சிறப்பு அதிகாரியாக பலமாக கண்டனம் தெரிவிக்கிறேன். நம்மளோட இந்திய பாரம்பரிய நம்மளோட இந்தியர்கள் என்ன செய்யணும் சமயத்துக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்குது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நம்ம சமூகம் எப்படி போகணும், நம்ம இந்தியர்கள் எப்படி போகணும்னு சொல்லி யாரும் மூணாவது நபர்கள் நம்மளை வந்து கற்றுக் கொடுக்க வேணாம், நம்மளுக்கு வலியுறுத்தவும் வேணாம். ஏன்னா அது வந்து சர்ச்சையில் முடியுது. ரெண்டாவது என்னென்ன பார்க்குறேன்னா இது வந்து வேற ஒரு அரசியலாக மாறுது. நம்மளுக்கு வந்து உதவியாக இல்லை இந்த விஷயங்கள். ஸோ அதனால் நாட்டின் துணை பிரதமரோட சிறப்பதிகாரி இருந்து கண்டிப்பாக அரசாங்க சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நம்ம ஆளுக்கு நம்ம செய்வோம். நாட்டில் உள்ள சமய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அதன் சமய வளர்ச்சிக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்கி ஆதரவாக உள்ளது. இதற்கிடையில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க ஒரு சிலர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. சிலர் இந்து சமயத்தை இழிவுபடுத்தி ஆலயங்களில் அத்துமீறி நுழைந்து உடைத்து நாசமாக்குவது சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும். ஆகவே ஆலய விவகாரங்களில் மூன்றாம் தரப்பினர் தலையிடுவதை நிறுத்திவிட்டு அதன் நடவடிக்கையை அதன் அதிகாரிகளின் கவனத்திற்கு விட்டுவிட வேண்டுமென்று அரவிந்த் அப்பளசாமி கேட்டுக்கொண்டார். நேற்று பிற்பகலில் ஈப்போ புந்தோங்கில் உள்ள ஸ்ரீ மகா மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்ட பின்னர் இவ்வாறு செய்தியாளர்களிடம் பேசினார். இன்று நாட்டில் உள்ள பல ஆலயங்களில் இளைஞர்களால் வழிநடத்தப்பட்டு வருகிறது. சிறப்பாகவும் வழிநடத்தி வருவதையும் நினைவு கூர்ந்த அவர் இளைஞர்கள் சமய ஈடுபாட்டில் அதிக கவனம் செலுத்தி வருவதையும் பாராட்டினார். அந்த வகையில் புந்தோங்கில் உள்ள ஸ்ரீ மகா மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தை இளைஞர்கள் சிறப்பான முறையில் வழிநடத்தி வருவதையும் சுட்டிக்காட்டி பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் பேரா மாநில மாய்கா தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி மற்றும் தொகுதி காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகம் தொடர்ந்து பங்குதாரர்களின் நலனில் முக்கியத்துவம் கொண்டு புதிய முதலீடுகளை செய்து வருவதாகவும் அதிலும் லாபகரமான முதலீட்டு திட்டங்களை மட்டுமே கால் பதித்து வருவதாக அதன் தலைமை செயல்முறை நிர்வாகி டத்தோ பா சகாதேவன் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபம் 3,60,00,000 வெள்ளியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் தொடர்ந்து அதன் பங்குதாரர்கள் நலன் பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து வருவதாக கெடா கூலிமில் உள்ள சீன ரீக்ரியேஷன் மண்டபத்தில் நடைபெற்ற கெடா பெர்லிஸ் பினாங்கு ஆகிய மாநில வட்டார பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த பின் நடைபெற்ற ஊடகத்துறையினரை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். இன்றைக்கு 17 பேர் தேர்வு செய்யணும், 37 பேர் நிற்கிறாங்க போட்டிக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு 2 நிகழ்ச்சி நிரல் பிரகாரம் 2 அறிக்கைகளை நம்ம அங்கே சமர்ப்பிச்சுருக்கோம். நம்பர் 1 கடந்த ஆண்டுக்கான நிதி நிலைமை, கூட்டுறவு சங்கத்தின் நிதி நிலைமை, தணிக்கை செய்யப்படாத கணக்கு அறிக்கை அந்த பார்வைக்கு வச்சுருக்கோம்.
36 மில்லியன் கூட்டுறவு சங்கம் லாபம் இருக்குது. அதாவது 3,60,00,000 வெள்ளி லாபம் நிகர லாபம். அதில் வந்து சில ஒதுக்கீடுகள் செய்கிறோம். அதில் முக்கியமாக முதியோர் உள்ள அலவுன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம், மற்றதெல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து 17 மில்லியன் நம்ம கொடுக்குறோம். இடத்துல கூட்டுறவு சங்க இயக்குனர் வாரியம் இந்த போன ஆண்டுக்கான வட்டியும் வந்து 8 விழுக்காடாக பரிந்துரை செய்கிறாங்க. இது உடனே கிடைக்காது. அடுத்த பேராளர் மாநாடு வந்து ஜூனில் நடக்கும். அதில் அங்கீகாரம் கொடுத்தோன்னே தான் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த பணம் வந்து 17 மில்லியன், அதாவது 1,70,00,000 வெள்ளி வந்து அங்கத்தினர் கையில் போய் சேரும். இதுதான் வட்டி நிலைமை. அதே நேரத்தில் நிதி நிலைமை. அதே நேரத்தில் இன்னொரு சூறா என்ன அங்கே வச்சுருக்கோன்னா பார்வைக்கு அடுத்த வருஷம் என்ன லாபம் வரும் அப்படின்னு நம்ம 38 மில்லியன், அதாவது 3,80,00,000 வெள்ளி லாபம் ஈட்டுறதா நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி லாபம் இருந்தால் தான் சஸ்டெயின்டு ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் கூட்டுறவு சங்கத்துக்கு அவங்க நடைமுறைகளுக்கு வேண்டிய பணம் ஒதுக்கீடெல்லாம் செய்ய முடியும். ஆக அதை வந்து இயக்குனர் வாரியம் தேடி பிடிக்கணும். இது லாபம் வந்து உலக சந்தையை பொறுத்த வரைக்கும் சூழலுக்கு தகுந்தாப்புல இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வரும்ன்றதை அப்புறம் தான் பார்க்கணும். வந்து நம்ம ஆண்டு பொதுக்கூட்டத்தில் முடிவெடுத்தோம். இந்த மாதிரி போனஸ் ஷேர் 50 இருக்கிற ஒரு வெள்ளிக்கு இன்னொரு 50 காசு கொடுக்குறதா. ஏற்கனவே 2017 50 காசு கொடுத்து முடிச்சிட்டோம். முடிவெடுத்து அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி அது பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு 50 காசு நம்ம பட்டுவாடா பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் பணம். ஆனால் இன்னும் அரசாங்கத்தில் வந்து இப்போ அது பதில் வரல. அது பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல அதை வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதா நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஒரு சிலர் சொல்கிறாங்க அங்கத்தினர் எடுக்கிறது இல்லைன்னு. அது தவறு. ஆண்டுதோறும் 1000 அல்லது 1500 அங்கத்தினர் நம்ம எடுத்துருக்கோம். மற்ற கோஆப்ரேட்டிவ் மாதிரி இம்பார்ட்டில் எதையும். ஆனால் இதில் என்னன்னா அங்கத்தினர்கள் பிள்ளைகளை வந்து சேர்றதுக்கு நம்ம வழிமுறை செய்திருக்கோம். ஃபேமிலி பிரிங் ஃபேமிலி அந்த கான்செப்ட் 15 வருஷமாக அப்படி தான் செய்கிறோம். இன்றைக்கு வந்து 60,000 அங்கத்தினர் இருக்காங்க. அதில் பாதி பேர் எல்லாம் இளைஞர்கள் தான். 1960ஆம் ஆண்டு தோட்டம் துண்டாடல் கண்டபோது பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலை தரும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு கழகம் இன்று பல துறைகளில் கால் பதித்து வருகிறது. பொருளாதார நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகம் அதன் அங்கத்தினராக அனைவரும் நன்மை பெறும் வகையில் பொருளாதார திட்டம், கல்வி நிதி, மருத்துவ நிதி, வணிக கடன் உதவி மற்றும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. நான் இந்த கூட்டுறவு கழகத்திலே ஒரு உறுப்பினராக சேரும்போது பல நன்மைகளை கூறி இதில் என்னை அங்கத்தினராக சேர்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததோட மேற்கொண்டு நல்ல சிறப்பான முறையிலே இவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கத்தினர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு மருத்துவ செலவினம், குறிப்பாக இந்த கண் ஆப்ரேஷனு, பைபாஸு, டயாலிசிஸு மற்ற பிரச்சனைகளுக்கும் உடனே கை கொடுக்கக்கூடிய இந்த சங்கம் தொடர்ந்து சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்த்து குறிப்பாக நம்முடைய உறுப்பினர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி நிதி, சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு SPM, STPM மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என் பேர் வந்து பாலன் செல்லையா. நான் ஒரு 42 வருஷமாக மெம்பராக இருக்கேன். இந்த கோஆப்ரேட்டிவில் வந்து நன்மை என்னன்னா, எனக்கு மாதம் ஒரு 55 வெள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் 55 வெள்ளி இப்போ உள்ள நிலைமைக்கு 55 வெள்ளி அது போதாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை கூட்டி கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் இருக்கிறதுனால வந்து நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.